இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் பண்ணலாம். அரை கப் சம்பா ரவை எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் சம்பா ரவைக்கு 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பனானாவை நல்லா மிக்சியில் அடித்து அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இந்த சம்பா ரவை கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுவே நம்ம ரவை, மைதா, சக்கரை போட்டு பண்ணுவோம். அந்த இது நான் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஹெல்த்தியாக போயிடும். சம்பா ரவை, வீட், நாட்டு சக்கரை. இப்போ இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து ஒன்று ஒன்றா பொறுமையாக ஊற்றுங்க. ஒன்று ஊற்றி மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்தது ஊற்றுங்க. ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும்ல, ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.